गुरुवे शरणम्। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ எல்லோரும் வந்து பகவத்கீதா படிச்சுட்டு இருக்கேள். ஸோ முதல் அத்தியாயம் முடிஞ்சாச்சு இல்லையா? இப்போ முதல் அத்தியாயத்தில் ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் நாம் வந்து ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு சாப்டரே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த சம்சாரா ப்ராப்ளமை டயக்னாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ சம்சார வர்ணனை வந்து நமக்கு முதல் அத்தியாயத்தில் கிடைக்கிறது. அர்ஜுனன் வந்து என்னெல்லாம் அவனுடைய மனசில் வந்து நினச்சின்னு இருக்கானோ இதை எல்லாத்தையும் இப்போது கிருஷ்ணர்கிட்ட ஒன்றும் விடாமல் அவனுக்கு என்னெல்லாம் தோன்றுறதோ இதை சொல்லலாமா கூடாதா அப்படிலாம் நம்ம வந்து ஒரு செகண்ட் யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காமல் என்னென்ன தோன்றதோ அது அத்தனையும் இப்போது கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொல்லின்னு இருக்கான். ஸோ கிருஷ்ணரும் வந்து வெயிட் பண்ணின்னு இருக்கார். எப்போ இவனை வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லலான்னு வெயிட் பண்ணுறார். முதல்லையே நிறுத்துன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா கிருஷ்ணர் பேசும்பொழுது அர்ஜுனனால் காது கொடுத்து கேட்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்கும். கிருஷ்ணர் எப்போ நிறுத்துவார், நாம் எப்போ திருப்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவனுடைய மைண்டில் வந்து ஓடும். அதனால மொத்தமாக அவன் வந்து ட்ரெயின் பண்ணுற வரைக்கும் கிருஷ்ணர் வந்து வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு தருணமாக பார்த்து இவனுக்கு வந்து இப்போது எது தேவையோ அதை நாம் கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து டிசைட் பண்ணுறார். ஸோ நம்ம எல்லாருக்கும் அர்ஜுனனுடைய பராக்கிரமம் எல்லாமே தெரியும். எப்பேற்பட்டவன் அர்ஜுனன் அப்படின்னு பெரிய என்ன சொல்லலாம், ஒரு பெரிய வாரியர் அவன். எல்லாரையும் அவன் வந்து யாரை எதிர்த்து சண்டை போட்டாலும் அவன் வந்து வெற்றி தான் அவனுக்கு ஜென்ரலாகவே. அப்புறம் எல்லா விதமான வெல்த்தும் அவன்கிட்ட இருந்தது. தனஞ்சயன் அப்படின்னு அவனுக்கு பேர் இருக்குது. அப்புறம் எங்களுடைய குருநாதர் ஜோக்குலராக சொல்லுவார், அவன் வந்து ஸ்வர்க்கம் ரிட்டன்
அப்படின்னு சொல்லுவார். நம்மளாம் வந்து சும்மா இங்கே லோக்கலாக ஒரு அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்படி போயிட்டு வருவோம். ஆனால் அர்ஜுனன் எங்கே போயிட்டு வந்திருக்கான்? ஸ்வர்க்கத்துக்கே போயிட்டு வந்திருக்கான். ஸோ நிறைய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் அவன்கிட்ட வந்து இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அர்ஜுனன் இப்போ நான் வந்து சண்டை போட மாட்டேன். ஸோ அர்ஜுனனுக்கு வந்து சண்டை போடுறதுங்கிறது அவனுடைய டியூட்டி. நாமளும் சண்டை போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு நம்ம வீட்டில் ஒரு கடமை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? உபரமக்கஹ ஸ்வதர்மானுஷ்டானம் ஏவ. அப்போ ஒத்தொத்தருக்கும் ஒரு ஸ்வதர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ நமக்கு நிறைய வாட்டி எதுக்கு இதெல்லாம் நான் பண்ணணும், நான் ஏன் பண்ணணும், இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு நமக்கும் நிறைய வாட்டி தோணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ அர்ஜுனனோட நாம் எப்பயுமே நம்மளை கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்போ அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொன்னால் நான் ஏன் சண்டை போட போகிறேன், நான் யாரோடையும் வாயால் கூட சண்டை போட மாட்டேன், நான் வந்து வில்லுலாம் எடுத்து சண்டை போட போகிறேன்னா அப்படி யோசிக்கக்கூடாது. அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொன்னால் அவனுடைய டியூட்டியை அவன் இப்போ பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அந்த மாதிரி நான் எப்போயாவது என்னோடய டியூட்டியை பண்ணுறதுக்கு தயங்கியிருக்கேனா, அப்புறம் எப்பெல்லாம் எனக்கு வந்து சோகம் என்னுடைய மனசில் ஏற்படுறது, அப்படி என் மனசு முழுக்க சோகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே நான் பேசுகிறதெல்லாம் தப்பாக பேசுகிறேன்னா இப்படின்னு நாம் ஒருத்தரும் நம்மளை வந்து நாமளே செல்ஃப் என்கொயரி வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் நமக்கும் இருக்குது. அதனால தான் நாம் வந்து கீதா படிக்க வந்திருக்கோம் இல்லையா? அப்போ அர்ஜுனனுக்கு வந்து பேசிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ராகஹா அப்படின்னு படிச்சிருப்பேன் இல்லையா? ராகஹானா என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும். அட்டாச்மெண்ட் எல்லாரும் சொல்லலாம். நான் வந்து பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இன்னும் நல்லா கிளாஸ் எடுப்பேன். ஆன்சரே சொல்லலைன்னா சரி இவளுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு நானும் கம்மியாக்கிடுவேன் என்னோடய கிளாஸை. ஸோ ராகஹா அவனுடைய ப்ராப்ளமாக இருந்தது இல்லையா? அட்டாச்மெண்ட். நம்ம எல்லாருக்கும் கூட எது மேலேயோ இல்லை யார் மேலேயோ அந்த பற்று ஆனது இருக்குது. அதனால் என்ன ஆகிறது, இப்போ சப்போஸ் எல்லாருக்கும் யூனிவர்சலாக குழந்தைகள் மேலே ஒரு பற்று இருக்கும். அப்போ சின்ன வயசில் அந்த குழந்தை வந்து ஒரு 8-9 வயசு வரைக்கும் நம்ம சொன்னதையெல்லாம் அந்த குழந்தை கேட்டிருக்கோம். அப்படியே அந்த குழந்தைய பார்த்து நாம் அப்படியே பூரிச்சு போவோம். என்னம்மா குழந்தை எவ்வளோ நல்லா சொல்கிறது எல்லாம் கேட்குறதே அப்படின்னு நினச்சிருப்போம். ஒரு 10 வயசு ஆகட்டும், என்ன பண்ணோம், அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொன்ன பேச்சை கேட்காம இருக்க ஆரம்பிக்கும். அப்புறம் காலேஜ்லாம் போகும், ஆஃபீஸ்லாம் போகும். அப்புறம் மெயினாக ஒரு இது, நீ சொல்கிறவளையோ சொல்கிறவனையோ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ என்ன ஆகும், மனசு அப்படியே சோகமாக. இதே பக்கத்து வீட்டில் நடந்தது அப்படின்னு சொன்னால் அவள் வந்து நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாள். பாருங்கோ மாமி, இந்த மாதிரி வந்து நான் ஒரு நல்ல வரன் பார்த்துருக்கேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான், அவனுக்கு வேறு யாரையோ பிடிச்சிருக்கான் அப்படின்னா உடனே நீங்கள் என்ன சொல்லுவேள்? மாமி இந்த காலத்தில் எல்லாம் இந்த பசங்கள்லாம் இப்படி தான், இது என்ன ரொம்ப பெரிய விஷயமா நீங்கள் பேசின்னு இருக்கேள், எல்லாருமே அப்படி தான், நல்ல பொண்ணான்னு பாருங்கோ, ஓகேன்னா கல்யாணம் பண்ணி வச்சுடுங்கோ அப்படின்னு நாம் எப்படி ஞானி மாதிரி பேசுவோம் அந்த இடத்துல இல்லையா? என்ன இதனால என்ன இருக்குது, எதுவுமே எனக்கு பாதிக்கவே இல்லையே அப்படின்னு பேசுவோம். இதே நம்ம வீட்டில் நடந்தது அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவோம், ஒத்துக்கவே முடியாது. அந்த மனசுனால வந்து அக்செப்டே பண்ண முடியாது. ஏன் மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சா கூட நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓ, பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ நான் பாசம் வச்சுருக்கேன், நான் அட்டாச்மெண்ட் வச்சுருக்கேன். அதனால நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன், அந்த பொண்ணோ பையனோ இல்லை யார் மேலே நீங்கள் அட்டாச்மெண்ட் வச்சுருந்தாலும் அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறோம். எதுக்காக அதுவும் கண்ட்ரோல் பண்ணுறோம்? என்னுடைய மனசு ஆல் த டைம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறதையெல்லாம் அவள் கேட்கணும். நான் சொல்கிறது எல்லாம் கேட்குற மாதிரி அவளை மாற்றுறதுக்கு நான் ஆல் த டைம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த முயற்சி வந்து தோல்வி அடையும் பொழுது
எனக்கு சோகம் வந்து ஏற்படுறது. அப்புறம் மனசு வந்து ஃபுல்லாக, அதாவது சோகம் வந்து மனசையும் தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆகி பால்லாம் பொங்கித்துனா உடனே ஆஃப் பண்ணலன்னா என்ன ஆகும்? கேஸ்லாம் வழிஞ்சு வெளியிலலாம் தரையிலெல்லாம் வழிகிற அளவுக்கு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சோகம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்கும். யோசிக்கிறோம்ல, பேசிக்காக அந்த யோசிக்கிற திறனை கூட அந்த சோகம் வந்து கவர் பண்ணிடும். நம்ம புத்தி இருக்கு இல்லையா, புத்தியோட வேலையே என்ன அப்படின்னா எது கரெக்டு எது தப்பு இப்படின்னு டிசைடு பண்ணி சொல்கிறது தான் புத்தியோட வேலை இல்லையா. அந்த டிசைடிங் ஃபேக்கல்ட்டியையே இந்த சோகம் இப்போது ஓவர் பவர் பண்ணிடும். அதனால எதெல்லாம் சரியோ அதையெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் எதெல்லாம் தப்போ அதையெல்லாம் சரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பேன். இப்போ அர்ஜுனன் இப்போ என்ன பண்ணுறான்? எதெல்லாம் சரியோ அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறான். இப்போ சண்டை போடுறது சரி, ஏன்னா அவன் பண்ணுறது தர்ம யுத்தம். ஆனால் என்ன சொல்கிறான் இப்போ அவன்? நாம் பண்ண போகிறது அதர்மம் அப்படின்னு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறான். ஏன் அப்படி பேசுகிறான்னா மனசு முழுக்க சோகம் இருக்குது. அது வந்து அவனுடைய ஃபிசிக்கல் பாடியிலையும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம். அவனால் வந்து அவனுடைய காண்டீவத்தை கூட தூக்க முடியலை. துவச்சைவ பரிதஹ்யத்தே அதெல்லாம் பார்த்தோம். அவனோட ஸ்கின் எல்லாம் வந்து எரியறது, நாக்கெல்லாம் வந்து உலர்ந்து போகிறது. இதெல்லாம் ஒரே ஒரு சோகம் அப்படின்னு ஒரு இமோஷன் வந்ததுன்னா அது நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு அஃபெக்ட் பண்ணுறது. அந்த சோகம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னா ராகஹா, அட்டாச்மெண்ட். ஸோ நீங்கள் எந்த பர்சன் மேலேயோ ஆப்ஜெக்ட் மேலேயோ அட்டாச்மெண்ட் வச்சுட்டேல்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கிட்டேருந்து நமக்கு சோகம் ஏற்படும். அதனால் நம்மளுடைய புத்திக்கு மோகம் ஏற்படும். மோகம் அப்படிங்கிறது புத்தியுடைய டிசீஸ். இப்போ உடம்புக்கு எப்படி ஜுரம் அப்படின்னு சொல்கிறோமோ, புத்திக்கு எது ஜுரம் அப்படின்னா மோகஹா, கன்ஃபியூஷன். அப்போ அதனால் இப்போ என்ன சொல்கிறான் அர்ஜுனன்னா, நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறான். அப்புறம் என்னெல்லாம் வேற சொல்லியிருக்கான் அவன் அப்படின்னா, இப்போ நான் சண்டை போட்டேன்னா அந்த பக்கம் இருக்கிற நிறைய வாரியர்ஸ் செத்து போயிடுவா. அஃப்கோர்ஸ் அவன் டிசைட் பண்ணிட்டான், பீஷ்மர் துரோணர் அவள்லாம் கண்டிப்பாக என் கையால் செத்து போயிடுவா. ஸோ நான் சண்டை போட்டு முடித்ததுக்கப்புறம் என்னோடய வெற்றியை நான் யார்கிட்ட போய் பிரஸ்தாபம் பண்ணுவேன், யார்கிட்ட போய் நான் பட்டுப்பேன்? யாருமே இருக்க மாட்டா. இது ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு. அப்புறம் நிறைய வாரியர்ஸும் வந்து செத்து போயிடுவா. அப்படி போயிட்டானா அவளுடைய வீட்டில் இருப்பாளே, லேடிஸ்லாம் இருப்பாளே, அவளை யார் காப்பாற்றுவா? யார் வந்து அவளுக்கு ப்ரொடெக்ஷன் யார் கொடுப்பா? யார் அவளுக்கு வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவா? அப்புறம் என்னாகும்? எல்லா குல தர்மங்கள் எல்லாம் நஷ்டமாக போயிடும் அப்படிலாம் நாம் வந்து பார்த்தோம். அப்போ அவனுக்கு வந்து தர்மசாஸ்திரம் நன்னா தெரிஞ்சதுனால அவன் வந்து இதெல்லாம் இப்போது குலம் வந்து அழிஞ்சு போயிடும், யாரும் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டா. அப்புறம் வந்து யாரும் பித்ரு கர்மாவே பண்ணுறதுக்கே யாரும் இருக்க மாட்டாளே. எல்லா ஆம்பளைகளும் வந்து போயிட்டா அப்படின்னா யார் வந்து அவளுடைய பித்ருக்களுக்கெல்லாம் வந்து கர்மா பண்ணுவா? ஸோ அந்த குலமே இப்போது நாசமாயிடும் அப்படின்னு அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி எல்லாமும் ஃபஸ்ட்டு சாப்டரில் பேசி முடித்தான். இதெல்லாமும் நீங்கள் வந்து படிச்சிருப்பேன். இப்போ இதெல்லாம் பேசுகிற வரைக்கும் கிருஷ்ணர் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அவன் வந்து செகண்ட் சாப்டர் வரும்பொழுது பார்த்தோம், அவன் வந்து எனக்கு தெரியல, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரே, ஆனால் என்ன தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் ஏதோ வளர்றேன் அப்படின்னு லைட்டாக, அதுவும் கம்ப்ளீட்டாலாம் தெரியல, கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிட்டோமோ அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன தாட் வந்து அர்ஜுனனுக்கு வந்தது. ஆனால் என்ன சொன்னால், தர்மசம் மூட சேதாகா, என்னுடைய புத்தி இருக்கே அது எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் கம்ப்ளீட்டாக ஒத்துக்க மாட்டேங்கிறான், கன்ஃபியூஸ் ஆகிருக்கு போல இருக்குது. அந்த மாதிரி கிருஷ்ணர்கிட்ட அவன் வந்து இப்போ சொல்கிறான். அதனால் அவனுக்கு நிறைய புண்ணியம் இருந்ததுனால, இப்போ எப்படி நமக்கு எல்லாம் நிறைய புண்ணியம் இருக்கிறதுனால நம்ம இந்த கீதா கேட்க வந்திருக்கோமோ, அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு நிறைய புண்ணியம் இருந்ததுனால அவன் பகவான்கிட்ட இப்போது சரண் அடையிறான். ப்ளீஸ் எனக்கு சொல்லி கொடுங்கோ அப்படின்னு கேட்குறான். ஷாதி அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லை, கார்பண்ய தோஷோ பகதஸ்வபாவா பிரிச்சாமித்வாம் தர்மசம் மூட சேதாக யஸ்ரேயஸ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே
சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். சிஷ்யஸ்தே அகம், நான் வந்து உன்னுடைய சிஷ்யன் ஆகிறேன், எனக்கு நீ ப்ளீஸ் சொல்லி கொடு, டீச் பண்ணு, உபதேசம் பண்ணு அப்படின்னு அவன் வந்து கேட்க. ஸோ இப்படி வந்து யாராவது எனக்கு சாஸ்திரம் சொல்லி கொடு அப்படின்னு வந்து கேட்டால் உடனே நாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னும் அதே சாஸ்திரம் தான் சொல்கிறது. யார் வந்து சொல்லி கொடுன்னு நம்மக்கிட்ட வந்து கேட்குறாளோ அவளுக்கு டினை பண்ணாமல் நாம் வந்து அதை சொல்லி கொடுக்கணும். அதனால் கிருஷ்ணரும் வந்து இப்போது அவனுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறேன். இப்போது இந்த 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துலேருந்து தான் இந்த டீச்சிங் ஆனது ஆரம்பிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணலாம், இப்போது அந்த ஸ்லோகத்தை வந்து நான் படிக்கிறேன், நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும். பேஜ் நம்பர் வந்து எல்லோரும் இந்த புக்கு தானே வச்சுருக்கேன், 38, 39. श्री भगवानुवाच अशोच्यानन्वशोचस्त्वं प्रज्ञावादांश्च भाषसे गतासु न गतासूंश्च नानुशोचन्ति पण्डिताः. இப்போ வந்து இந்த ஸ்லோகம் இதுதான் வந்து டீச்சிங் ஸ்லோகம் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணலாம்? நம்ம இங்கே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வந்து டீச் பண்ண போகிறார் அப்படிங்கிறது எது மூலமாக நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ந அனுஷோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு ஒரு லைன் வருது இல்லையா? ஸோ இப்போ இது வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட்டு நாம் படிக்கிறதா இருந்தாலும் இந்த டெக்ஸ்ட்டை படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்ணுவோம்? நாம் அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு அந்த ரிலவன்ஸை டிட்டர்மைன் பண்ணுற 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. எனக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இது வந்து எனக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையா, நான் என்ன வேணும்னு கேட்டுட்டு வந்திருக்கேனோ அதை இந்த டெக்ஸ்ட்னால் எனக்கு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதை முடிவு பண்ணுறதுக்கு 4 ஃபேக்டர்ஸை வந்து சாஸ்திரம் செக் பண்ண சொல்கிறது. அதுக்கு பேர் அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு பேர். ஸோ சதுஷ்டயம்னா 4, அனுபந்தம்னா ரிலவன்ஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னெல்லாம் 4 ஃபேக்டர்ஸு? முதல்ல எதை பற்றி இந்த டெக்ஸ்ட் எனக்கு சொல்ல போகிறது, அதுக்கு பேர் விஷயா அப்படின்னு பேர், சப்ஜெக்ட் மேட்டர் விஷயா. 2வது என்னது? பிரயோஜனம். இதை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகிறது, இதை படித்தேன்னா என்ன பிரயோஜனம் எனக்கு கிடைக்க போகிறது. 3வது வந்து அதிகாரி, யார் இந்த டெக்ஸ்ட்டை படிக்கணும். இப்போ வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் யார் பண்ணணும்? அப்போ அதுக்கு ஒரு அதிகாரி இருப்பா இல்லையா? அந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை யார் படிக்கணும், அதுதான் வந்து கேண்டிடேட் யார், ரைட் கேண்டிடேட் ஆர் டார்கெட் ஆடியன்ஸ் என்ன. 4வது வந்து சம்பந்தம், கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை எதோட வேணாலும் நாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். விஷய அண்ட் பிரயோஜனம் இது 2த்தையும் கூட நாம் கனெக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்லோகத்தில் அந்த ந அனுஷோச்சந்தி பண்டிதாக இருக்கு இல்லையா, இந்த லைனை வச்சு சங்கரர் வந்து சொல்கிறார் இதுக்கு அனுபந்த சதுஷ்டயம் இருக்குது. அதனால இந்த ஸ்லோகம் வந்து உபதேச ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலிருந்து பிரம்ம வித்யா ஆரம்பிக்கிறது அப்படின்னு சங்கரர் அவருடைய பாஷ்யத்தில் வந்து
கமெண்ட் பண்ணுறார். அப்போ எதை வச்சு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டிதாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த பண்டிதாக அப்படிங்கிற வார்த்தை, பண்டிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலாக ஸ்காலர். நம்ம வந்து ஜென்ரலாக ஹிந்தி பண்டிட் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்புறம் வந்து சான்ஸ்கிரிட் பண்டிட், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த பண்டிதாக ஆர் பண்டிதாக சான்ஸ்கிரிட் பண்டிட்டை சொல்கிறதா இல்லைன்னா தர்மசாஸ்திர பண்டிட்டாக இருக்குமா? எந்த பண்டிட்டு அப்படின்னா, இந்த பண்டிட் வந்து ஞானி. யாருக்கு ஆத்ம ஞானம் இருக்கோ அவளை வந்து பண்டிதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. பாண்டித்யம் அப்படின்னு சொல்கிறோம்ல, பண்டா அப்படிங்கிற வார்த்தை ஞானியை ரெஃபர் பண்ணுறது. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, பிருஹதாரண்யக உபனிஷத்தில் ஒரு கோட் இருக்குது. அதாவது பாண்டித்யம் நிர்வித்யா அப்படின்னு ஒரு ஒரு கொட்டேஷன் வந்து பிருஹதாரண்யக உபனிஷத்தில் இருக்குது. ஸோ அதை சங்கரர் எடுத்து பண்டிதாக அப்படின்னா டெஃபினட்டாக அது ஞானியைத்தான் குறிக்கணும், ஸ்ருதியே சொல்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ரெஃபரன்ஸை இங்கே வந்து நமக்கு கொடுக்குறேன். தஸ்மாத் பிராமணா பாண்டித்யம் நிர்வித்ய அப்படின்னு அந்த 3rd சாப்டரில் பிருஹதாரண்யகமில் வருது. ஸோ இதை வச்சு இப்போது இந்த பண்டிதாக அப்படிங்கிறது வந்து ஞானியை குறிக்கிறதுன்னு ஆயிடுது. சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அதில் பார்த்தேன்னா 7வது அத்தியாயத்தில் நாரதர் ஸ்டூடெண்ட், சனத்குமாரர் டீச்சர். இப்போது நம்ம வந்து டீச்சர்கிட்ட வந்து ப்ளீஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டீச்சர் வந்து அந்த காலத்துலலாம் என்ன கேட்பானா, முதல்ல உனக்கு என்ன தெரியும் சொல்லு, அதை பேஸ் பண்ணி நான் வந்து என்ன சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாரதர் வந்து சொல்கிறார், நான் வந்து எல்லா வித்யாலையும் பண்டிட்டு அப்படின்னு சொல்கிறார். என்னெல்லாம் ஆயக்கலைகள் 64 அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் முண்டக்கோ உபனிஷத் படிச்சிருக்கீங்க இல்லையா? கொஞ்சம் பேர் படிச்சிருக்கேன். அந்த அபராவித்யா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நான் அபராவித்யாவில் பிஸ்து அப்படின்னு வந்து நாரதர் தன்னோட டீச்சர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன். எல்லாமே எனக்கு தெரியும், ஐ எம் அ பண்டிட் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்ன சொல்கிறார், சோகம் பகவன் சோச்சாமி, சக அகம் சோச்சாமி, நான் ரொம்ப சோகமாக இருக்கேன். அப்போ இது வந்து அந்த வித்யாவெல்லாம் படித்து ஒரு பண்டிட்டா இருந்தால் எப்படி இருக்கார் நாரதர்? சோகமாக இருக்கார். ஆனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், பண்டிதாக ந அனுசோச்சந்தி. அப்போ இந்த பண்டிதாக அபராவித்யா பண்டிதாகவா இருக்க முடியாது. ஏன்னா நாரதர் எல்லாம் தெரிஞ்சும் எனக்கு சோகம் இருக்குது. அதனால தத்துவபோதால லாஸ்ட்டாக சொல்கிறோம்ல, ஆத்மவித் சோகம் தரதி இது ஸ்ருதேஹே. அந்த ஸ்ருதி கோட் எங்கேருந்து? சாந்தோக்கிய உபனிஷத்தில் தான் அந்த ஸ்ருதி கோட் வருது. ஆத்மவித் சோகம் தரதி. நான் ரொம்ப சோகமாக இருக்கேன், இந்த சோகம் என்னை விட்டு போகணும்னா ஆத்மவித்தா நான் ஆகணும். அதாவது ஆத்மாவை பற்றின ஞானம் எனக்கு வந்தால் தான் இந்த சோகம் என்னை விட்டு போகும் அப்படின்னு நாரதர் வந்து தன்னுடைய டீச்சர்கிட்ட போய் கேட்குறார். தேர்ஃபோர் எனக்கு ஆத்ம வித்யாவை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறேன். ஸோ அதெல்லாம் கோட் பண்ணி சங்கரர் சொல்கிறார், இந்த பண்டிதாகா அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஞானியை தான் ரெஃபர் பண்ணுறது. அப்போ என்ன ஞானி அப்படின்னு சொன்னால் எதை பற்றின அறிவு இருக்குது அவளுக்கு? ஞானம் இருக்கிறவா ஞானி. என்ன ஞானம் இருக்கிறவாளை ஞானின்னு சொல்கிறோம் நம்ம? ஆத்ம ஞானம் இருக்கிறவாளை ஞானின்னு சொல்கிறோம். அப்போது சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, விஷயா என்ன அப்படின்னா ஆத்ம ஞானம்தான் விஷயா. அந்த வெறுமை ந அனுசோச்சந்தி பண்டிதாக அப்படிங்கிற லைன்லேருந்தே இப்போ வந்து ஆத்ம விஷயம் பற்றி தான்
கிருஷ்ணர் வந்து நமக்கு உபதேசம் பண்ண போகிறார் அப்படின்னு தெரிய வருது. சரி, இது படித்தா இதான் சப்ஜெக்ட் மேட்டர், ஓகே. எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? பண்டிதாக ந அனுஷோச்சந்தி. ந அனுஷோச்சந்தின்னா நான் என்னன்னே சொல்லலை இல்லையா உங்களுக்கு. ந அனுஷோச்சந்தின்னா துக்கப்படுவது இல்லை அப்படின்னு அர்த்தம். சோச்சந்தின்னா துக்கப்படுறது, ந அனுஷோச்சந்தின்னா துக்கப்படுவது இல்லை. அப்போ இதை படித்தா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? துக்கம் என்னை விட்டு போயிடும். சோக நிவృத்திஹி, துக்க நிவృத்திஹி, இதுதான் வந்து பிரயோஜனம். ஸோ துக்க நிவృத்திஹி அப்படின்னு சொன்னால் எப்படியோ அதை சொல்லலாம், சுகப்பிராப்திஹி அப்படின்னும் அதை வந்து நாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதிகாரி யார்? அதுக்கு என்ன எடுத்துக்கிறார்? அசோச்சியானன் வசோச்சஸ்துவம், அசோச்சிய அன்வசோச்சஹ, அந்த லைனை எடுத்துக்கிறேன். அசோச்சியான் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா சோகத்தை அது குறிக்கிறது. அசோச்சியான் அன்வசோச்சஹ. நான் அதெல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தையும். பட் எதை பற்றி படிக்க போகிறோங்கிறதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த அசோச்சியான் அன்வசோச்சஹா இது வந்து எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா சோகத்தை ரெஃபர் பண்ணுறது, துக்கத்தை அது ரெஃபர் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லைன் இருக்கு பாருங்க, பிரக்ஞாவாதாம்ச்ச பாஷசே. பிரக்ஞாவாதாம்ச்ச பாஷசே அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவா மாதிரி பேசுறது அப்படின்னு அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சா மாதிரி பேசுறது. அப்போ அது எதை ரெஃபர் பண்ணுறதுன்னா மோகத்தை ரெஃபர் பண்ணுறது, கன்ஃபியூஷனை ரெஃபர் பண்ணுறது. எப்போ நாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கோமோ அப்போ எப்படி அதிக பிரசங்கித்தனமாக பேசுவோம் இல்லையா? எல்லாமே எனக்கு தெரியும், நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்லாம் சொல்லி பேசுவோமே. ஏன் அப்படிலாம் பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா அப்படி எல்லாம் பேசுவோம். அதனால் அந்த வார்த்தை எதை ரெஃபர் பண்ணுறதுன்னா மோகத்தை ரெஃபர் பண்ணுறது. அப்போ சோகம் அண்ட் மோகம் இருக்கு. சோகம் எதனால் ஏற்பட்டிருக்கும்? ராகம் இருக்கிறதுனால தான் சோகம் ஏற்பட்டது. ஸோ ராக ப்ளஸ் சோக ப்ளஸ் மோக இஸ் ஈக்குவல் டு சம்சாரஹா. அப்போ யார் கேண்டிடேட், யார் அதிகாரி? யார் சம்சாரியோ அந்த பர்சன் கீதாவை படிக்கணும். யாருக்கு ராக சோக மோக இருக்கோ அந்த பர்சன் தான் கேண்டிடேட் ஃபார் பகவத்கீதா. அர்ஜுனனுக்கு இருக்கு, நமக்கு தெரியறது, அது இருக்கிறதுனால தான் புலம்புறான். அதனால அர்ஜுனன் இஸ் த ரைட் கேண்டிடேட்னா நாமளும் வந்து ரைட் கேண்டிடேட் ஃபார் பகவத்கீதா. சரி, சம்பந்தகா என்ன? இதை தெரிஞ்சுக்கிறதுனால நான் ஏதாவது பண்ணி தெரிஞ்சுண்டு ஏதாவது பண்ணி எனக்கு சோகம் என்னை விட்டு போகுமா, இல்லை தெரிஞ்சுண்டாலே சோகம் என்னை விட்டு போயிடுமா? வெரி குட், தெரிஞ்சுண்டாலே சோகம் என்னை விட்டு போயிடும். ஸோ என்ன சம்பந்தம் இது? சாக்ஷாத் சம்பந்தம் அப்படின்னு பேர் இது. அதாவது டைரக்ட் பெனிஃபிட். நான் ஒன்றுமே வந்து தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி அது மூலமாக எனக்கு சோகம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த ஆத்ம விசாரம் பண்ணினாலே போரும், எனக்கு சோகம் நிவೃத்தி ஏற்படும். ஸோ அதனால் என்ன சம்பந்தம் அப்படின்னா சாக்ஷாத் சம்பந்தம்னு சொல்லுவான், இல்லைனா பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்போது விஷயா இருக்குது, பிரயோஜனம் இருக்குது, அதிகாரி கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் சம்பந்தமும் இருக்குது. தேர்ஃபோர் இப்போ நாம் இந்த கீதா சாஸ்திரத்தை படிக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ அப்போ கீதா அப்படிங்கிறத நாம் வந்து மோக்ஷ சாஸ்திரம்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை வச்சே
கீதா அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு சாப்டரும் முடிக்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயா. அந்த பிரம்ம வித்யாங்கிற வார்த்தையை எப்படி வந்து கீதாக்கு நாம் வந்து ரிலேட் பண்ணலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்லோகமே அதுக்கு சாட்சியாக இருக்குது. இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்திலேருந்தே என்ன முடிவாகிறது அப்படின்னா கீதா வந்து மோக்ஷ சாஸ்திரம். ஏன்னா சம்சாரி தான் கேண்டிடேட்டு. அப்போ அவனுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகிறது? அவன் வந்து மோக்ஷம் அவனுக்கு கிடைக்க போகிறது. ஸோ தேர்ஃபோர் இந்த ஸ்லோகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. எங்கே போய் கீதா படித்தாலும் எல்லாரும் என்ன சொல்லுவானா, இன்டூலாம் போட்டு வச்சுக்கோ, நன்னா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாள். இப்போது அகெயின் கிருஷ்ணர் வந்து இப்போ டீச் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணினதுக்கப்புறம் அவருக்கு வந்து எதை பற்றி இப்போ அவர் சொல்லித்தர போகிறார் அப்படிங்கிறதுக்கான க்ளூவும் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்திலேருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அர்ஜுனன் வந்து இப்போ ஏன் சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறான்? என்ன பயம் அவனுக்கு? அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து அவனை விட்டு போயிடுவா அப்படின்ற ஒரு பயம். அதாவது பீஷ்மர், துரோணர் அவள்லாம் வந்து செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் துக்கம் அவனுக்கு ஏற்பட்டது. இப்போ வந்து பீஷ்மர், துரோணர் செத்து போகிறா அப்படின்னு சொன்னால் இப்போ கிருஷ்ணர் வந்து பின்னாடியே சொல்லுவார், செகண்ட் சாப்டர்லேயே, எது ஒன்று பிறக்கிறதோ அது இறந்து தான் போகும். ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யுஹோ அப்படின்னு பின்னாடி சொல்ல போகிறேன். இப்போ பிறந்ததுன்னா ஒரு நாள் போய் தான் ஆகணும். இதுக்காக கவலைப்பட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ இந்த பீஷ்மர் ஆர் துரோணர் அவளுடைய ஸ்தூல சரீரத்தை பற்றி அர்ஜுனன் கவலைப்படாமல், ஸ்தூல சரீரம்க்கு அப்புறம் என்ன இருக்கு? சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி ஒருவேளை சப்போஸ் அவன் கவலைப்படுறான் அப்படின்னு வச்சுண்டா, இப்போ செத்து போனால் என்ன ஆகும்? இந்த சரீரம் இங்கேயே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவா. அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகும்? இதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. என்ன ஆகும்? ட்ராவல் பண்ணி போகும் இல்லையா? இப்போ பீஷ்மர் துரோணர்லாம் எடுத்துட்டோன்னா அவெல்லாம் வந்து நிறைய சத்காரியங்கள் நிறைய பண்ணியிருக்கிறதுனால நேச்சுரலாக அவளுக்கு ஹையர் லோகாஸ் தான் அவள் போக போகிறாள். அவள் வந்து இந்த மாதிரி அதள விதள சுதள ரசாதள தளாதள பாதாளக்கெல்லாம் டெஃபினட்டாக போய் கஷ்டம்லாம் பட போகிறது இல்லை. ஆனால் அவள் வந்து ஹையர் லோகாஸ் தான் போக போகிறாள். அங்கே போய் டெஃபினட்டாக அவள் இதை விட பெட்டராக இன்னும் என்ஜாய் பண்ண போகிறாள். அதுக்காகவும் நீ இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வத்திரிக்தா பஞ்சகோஷாதீத சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூப சன் ஆத்மா இருக்கே, அதை அழிஞ்சு போயிடுமோன்னு நீ வரி பண்ணுறியா? ஆத்மா அழியாதது. அப்போது கிருஷ்ணர் வந்து லௌகீக திருஷ்டி, வைதீக திருஷ்டி, ஆத்ம திருஷ்டி ஆர் அத்தியாத்ம திருஷ்டி அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த மூணுத்தில் எதை ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோன்னா அத்தியாத்ம திருஷ்டியை எடுத்துக்கிறார். ஏன்னா 12வது ஸ்லோகத்திலேயே ஆத்மாவை பற்றி கிருஷ்ணர் வந்து டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ இதுதான் வந்து இந்த ஸ்லோகம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம், இதுதான் டீச்சிங் ஸ்லோகம் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்றதை இது வரைக்கும் நாம் வந்து பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தோடைய ஜென்ரல் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னால், எல்லா ஹியூமன் ப்ராப்ளம்ஸுக்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லா ஹியூமன் ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் ராக சோக மோகலை போட்டுடலாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் அதை ட்ரேஸ் பேக் பண்ணினீங்கன்னா அது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ராகாவில் போய் முடியும். அதான் ரீசனாக இருக்கும். பட் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் நாம் ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த மூணுத்துக்கும் எது அடிப்படை காரணம் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, எது அடிப்படை காரணம்?
அஜ்ஞானம். என்ன அஜ்ஞானம்? ஃபிசிக்ஸ் அஜ்ஞானமா, கெமிஸ்ட்ரி அஜ்ஞானமா? ஆத்ம அஜ்ஞானம், என்ன பத்தின அறியாமை. அப்போ ஆத்ம அஜ்ஞானம் சம்சார காரணம். ஆத்ம ஞானம் மோக்ஷ காரணம். அப்போ இந்த ஸ்லோகத்தை ஒரே லைன்லேயே சொல்லுங்கன்னா இதான் இருக்கு அந்த ஸ்லோகம். ஆத்ம அஜ்ஞானம் சம்சார காரணம், ஆத்ம ஞானம் மோக்ஷ காரணம். இப்போ வந்து உங்களை என்ன கிளாஸுன்னு எப்போ பார்த்து போயிட்டே இருக்க, என்னதான் அங்கே சொல்லித்தரா அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிடுங்கோ. மனப்பாடம் பண்ணி நீங்கள் சொல்ல ஆரம்பித்தோடனே உங்களை பார்த்து பயந்து ஓடிடுவா. அசோஸ்டியானந்த சோஸ்டஸ்துவம் அப்படிலாம் சொன்னால் யார் பக்கத்தில் நிற்பா? சரி, அப்படியும் பக்கத்தில் நின்று கேட்குறான்னு வச்சுக்கோங்க. நீ என்ன அர்த்தம் அப்படின்னா இது சொல்லிடணும். ஆத்ம அஜ்ஞானம் சம்சார காரணம், ஆத்ம ஞானம் மோக்ஷ காரணம். உங்கள் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா. யூ ஆர் ஃப்ரீ டு கோ டு ஆல் கிளாஸஸ், ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவான். இப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும்னா இந்த சாஸ்திரத்தை கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து ந அனுஷோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்ற? பண்டிதா ந அனுஷோச்சந்தி, ஞானிகள் துக்கப்படுவது இல்லை. இப்போ இதிலேருந்து நாம் வந்து இன்னொரு சென்டென்ஸை டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஞானிகள் துக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொன்னால் துக்கப்படுபவர்கள் யாரு? அஞ்ஞானிகள் துக்கப்படுவார்கள். இதுதான் வந்து அதிலேருந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அப்போது நம்ம செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு திடீர்னு டவுட்லாம் வரும் தெரியுமா? இவ்வளோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம், ஒருவேளை நான் ஞானியாக இருப்பேனோ அப்படின்னெல்லாம் உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா, நான் துக்கப்படுறேன்னா படலையா அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. சரி, நேற்று கூட கொஞ்சம் சோகமாக இருந்ததில்ல அப்படின்னு நம்மளோட மைண்டே ரிப்போர்ட் பண்ணும். அப்போனா ஓகே, நம்ம வந்து இன்னும் படிக்கணும், நிறைய படிக்கணும், கிளாஸ்லாம் இன்னும் வந்து விடாமல் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கே வந்து புரியும். அப்போ அஞ்ஞானிகள் துக்கப்படுவார்கள். இப்போ அர்ஜுனன் துக்கத்தில் இருக்கானா? எதில் இருக்கான்? துக்கத்தில் இருக்கான். அதனால அர்ஜுனன் அஞ்ஞானி. இப்போ வந்து அர்ஜுனனை பார்த்து போடா ஃபூல், நீ ஒரு அஞ்ஞானி அப்படிலாம் சொன்னால் அவன் வந்து இப்போ இருக்கிற நிலமையில் கிருஷ்ணர்கிட்ட உபதேசம் அவனால் வந்து கேட்டுக்க முடியுமா? அதனால் ரொம்ப பாலிஷ்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிருஷ்ணர் வந்து ஞானிகள் துக்கப்படுவது இல்லை அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். ஸோ அதனால் வந்து அர்ஜுனன் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக புரிஞ்சுட்டானா? பாவம், புரிஞ்சுக்கல. நம்மள மாதிரி தான், ஏதோ நம்மளை வந்து நல்லதாக தான் ஏதோ சொல்கிறா போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் அவன் 18 அத்தியாயம் வரைக்கும் கண்டினியூ பண்ணுறான். ஆனால் பாவம் கிருஷ்ணர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவனை வந்து கொஞ்சம் லைட்டாக வெறுப்பேற்றுற மாதிரி தான் சொல்கிறார். ஞானிகள் துக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அஞ்ஞானிகள் துக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்ஞானிகளுக்கெல்லாம் விமோச்சனம் உண்டா இல்லையா? அஞ்ஞானிகளுக்கு துக்கத்திலேருந்து விடுதலை கிடைக்குமா கிடைக்காதானா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அஞ்ஞானம் இருக்கிறதுனால எனக்கு சோகம் இருக்குது, அஞ்ஞானம் போயிடுத்துனா சோகம் போக போகிறது. இப்போ அந்த அஞ்ஞானம் போகணும்னா என்ன பண்ணணும்? ஞானம் வரணும். சிம்பிள். அஞ்ஞானம் போகணும்னா ஞானம் வரணும். இருட்டு போனோம்னா வெளிச்சம் வரணும். வேறு ஏதாவது வழி இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இருட்டை பெருக்கியே நான் வெளியில் அனுப்புவேன். போ போ அப்படின்னு சொன்னால் இருட்டு போயிடும். இருட்டுக்கு எது வந்து எதிரி? லைட்டு தான் எதிரி. அது மாதிரி அஞ்ஞானத்துக்கு எது விரோதி? ஞானம். ஏன்னா இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சத்தினால இருக்க முடியாது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டுனால இருக்க முடியாது. இப்போ அஞ்ஞானம்க்கு எது எதிரினா ஞானம் வந்துடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக அஞ்ஞானம் அங்கேருந்து கிளம்பி ஆகணும். அதனால தான் சொல்கிறோம், கர்மத்தினால ஒரு நாளைக்கும் ஞானத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா கர்மாவும் அஞ்ஞானமும் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் நாட் எனிமீஸ். கர்மாவும் அஞ்ஞானமும் எனிமியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கர்மா பண்ணினோன்னா அஞ்ஞானம் போயிடும், அது மூலமாக ஞானம் வரும்னு சொல்லலாம்.
ஆனால் கர்மாவும் அஜ்ஞானமும் எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. மேலே 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 இன்னும் வந்து இக்னோரன்ஸ் டெவலப் ஆகுமே ஒழிய இக்னோரன்ஸ் நம்மளை விட்டு கர்மா பண்ணுறது மூலமாக போகாது. அப்போ இக்னோரன்ஸ் போகணும்னா இருக்கிற ஒரே வழி ஞானம் மட்டுமே. அதனால் கிருஷ்ணர் வந்து இப்போது ஆத்ம ஞானத்தை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து அசோஸ்டியான் அப்படின்னு சொன்னால், சோச்சிய அப்படின்னு சொன்னோன்னா துக்க யோக்கியதா அப்படின்னு அர்த்தம். துக்கப்படுவதற்கு யோக்கியத்தை இருக்குன்னு அர்த்தம். அப்போ அசோச்சியான் அப்படின்னு சொன்னோன்னா துக்க அயோக்கியதா, துக்கப்படுறதுக்கெலாம் அதுக்கு யோக்கியத்தையே கிடையாது. இப்போ இந்த உலகத்தில் நம்ம வந்து எதையாவது பார்த்து துக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இல்லவே இல்லைன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். எதை பற்றியுமே நீனு துக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த பீஷ்மர் துரோணர் இவாள்லாம் செத்து போயிடுவான்னு நினச்சிண்டு நீனு துக்கப்பட்டுண்டு இருக்க. அன்வசோச்சா அப்படின்னா நீ வந்து துக்கப்பட்டுருக்க அப்படின்னு சொல்ற. பிரஜாவாதாம்ச்ச பாஷசே, எப்படி பேசுறானா அவன், ஞானி மாதிரி பேசுற அப்படின்னும் வந்து கிருஷ்ணர் இங்க சொல்றார். எதை வச்சு சொல்றார்? ஞானி மாதிரி பேசுற, நீ வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற அப்படின்னு எதை வச்சு சொல்றார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்துருப்போம். அந்த குலக்னானம் அந்த ஸ்லோகங்கள்லாம் வருது இல்லையா, எல்லாம் வந்து போயிடுவா, இவாளுக்கு இதாகிடும் அவளுக்கு அதாயிடும், நாம் வந்து ஆத்த தாயி ஆகிடுவோம், நம்ம வந்து இவாளெல்லாம் கொலை பண்ணினோன்னா பஞ்சமாக பாதகம் பண்ணினவாளாக நாம் ஆயிடுவோம், அப்படி எல்லாம் வந்து அர்ஜுனன் வந்து பேசினான் இல்லையா. அதை வச்சு கிருஷ்ணர் சொல்கிறார், நீ வந்து எல்லாம் தெரிஞ்ச பர்சன் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறார். பிரஜாவாதாம்ச்ச பாஷசே, ஞானி மாதிரியும் பேசுகிற, ஆனால் துக்கமும் படுறியே, ரெண்டும் கான்ட்ரடிக்ட் ஆகுதுல்ல. அதனால தான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், ஞானிகள் துக்கப்படுவதில்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அங்கே கொடுக்குற. நீ ஞானின்னு உன்னை நினச்சிட்டு இருந்த அப்படின்னா உன் துக்கமே இருக்கக்கூடாதே. என்ன வேலையோ அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தானே. உன் பிராரப்த வசம் உன்னோட வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு நீ மாட்டுக்கு இருக்க வேண்டியது தானே. ஆனால் அர்ஜுனன் வந்து இப்போது எது அவனுடைய பிராரப்தமோ அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிராரப்தத்தோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சண்டை போடுறது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டியூட்டி அப்படின்னா சண்டை போட மாட்டேன் அப்படின்னு வந்து பகவானோடையே இப்போ சண்டை போட்டுருக்கான், சண்டை போட மாட்டேன்னு சொல்லி. அப்போ நீ வந்து ஞானி மாதிரியும் பேசுகிற, வர்ண சங்கரம் ஆகிடும் அப்படின்லாம் வேற நீ வந்து சொல்கிற. அப்போ ஞானி மாதிரி பேசுகிறேன்னா என்ன சொல்ல வர்றார் கிருஷ்ணருங்க, நீ ஞானி இல்லை, நீ ஒரு அஜ்ஞானி அப்படின்னு சொல்ல வர. இப்போ நீ ஒரு அஜ்ஞானியாக இருக்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அர்ஜுனன், ஞானம் அடையணும் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகம் மூலமாக கிருஷ்ணர் வந்து இண்டிகேட் பண்ணுறார். அப்புறம் என்ன சொல்கிறார், கதாசூன் அகதாசூன். அசு அப்படின்னு சொன்னால் சுவாசம் அப்படின்னு அர்த்தம். கதாசூன் அப்படின்னா கான் கேஸ், மூச்சை விட்டவர்கள் அப்படின்னா ஆல்ரெடி போயிட்டா வா. அகதாசூன் அப்படின்னா ஃப்யூச்சரில் போகிறவான்னு அர்த்தம். இப்போ இருக்கிறவா இல்லை, ஃப்யூச்சரில் அவளும் கதாசூனா போகிறா அப்படின்னு அர்த்தம். இப்போ கதாசூன் அகதாசூன் இந்த ரெண்டு பேரை பற்றியும் ஞானிகள் துக்கப்படுவது இல்லை, இவாளை பற்றி யோசித்து வருத்தப்படுறது இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறார் கிருஷ்ணரிங்க, ஞானி பாஸ்ட் பற்றியும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டான், ஃப்யூச்சர் பற்றியும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டான், என்ன ப்ரெசண்டில் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுவான். அவர் எப்படி எடுத்துக்கலாம் இதை, கதாசூன் அகதாசூன் அப்படிங்கிறத சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம், சாய்ஸ்ஃபுல் சிச்சுவேஷன் அப்படியும் நாம் அதை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க,
ஏதோ வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களால் பண்ண முடியல. என்ன இருக்கோ அதை இப்போ நாம் என்ன பண்ணிட்டு ஆகணும், அக்செப்ட் பண்ணிட்டு ஆகணும். இப்போ சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷனில் நமக்கு இருக்கிற ஒரே வழி என்னென்னா அக்செப்டன்ஸ். அப்போ அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான மனதைரியத்தை பகவான்கிட்டேருந்து நாம் வந்து எடுத்துக்கணும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை பகவான்கிட்டேருந்து அந்த ஸ்ட்ரென்த்தை நாம் ட்ரா பண்ணிக்கணும். சாய்ஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. அதை எப்படி கரெக்டாக பண்ணணுமோ அதையும் பண்ணுறதுக்கு அந்த பகவான்கிட்டேருந்து நாம் கிரேஸை எடுத்துக்கலாம். ஸோ கதாசூன் அகதாசூன் வந்து இப்படியும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அப்படின்னும் அதை எடுத்துக்கலாம். ஸோ ஞானிகள் பாஸ்ட்டை பற்றியும் கவலைப்பட மாட்டா, ஃப்யூச்சரை பற்றியும் கவலைப்பட மாட்டா. நான் அனுஷோச்சந்தி பண்டிதாகா. அதனால் அர்ஜுனா நீ சோகமும் படுற, ஞானி மாதிரி பேசுகிற, போனவா பற்றி அதாவது போக போகிறவாளை பற்றி நீ இப்போ கவலைப்பட்டுருக்க. இதிலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா உனக்கு ஆத்ம ஞானம் மிஸ்ஸிங், உனக்கு ஆத்ம ஞானம் இல்லை. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், உனக்கு ஆத்ம ஞானத்தை நான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துலேருந்தே பார்த்தேன்னா நமக்கு ஆத்மாவை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் 12வது ஸ்லோகத்துலேருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தேன்னா ஆத்ம வர்ணனை வந்து நமக்கு இருக்கும். நம்ம தத்துவபோதால படித்ததெல்லாம் அங்கே வந்து ரிலேட் பண்ணி நாம் வந்து புரிஞ்சுக்கலாம். அதை வந்து உங்களுக்கு உங்களுடைய டீச்சரை வந்து சொல்லிக் கொடுப்பா. இதோட நான் வந்து இந்த 11th ஸ்லோகத்தை வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.